ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சாம்பார். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 சின்ன தக்காளி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு இன்றைக்கி சட்டிலேயே வேக வச்சு சாம்பார் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். குக்கரில் வைக்கல. ஸோ அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மஞ்சப்பொடி, இந்த ஸ்டேஜ் வெந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். என்னுடைய குழம்புத்தூளுக்கு காரம் கம்மின்றனால 2 ஸ்பூன், இல்லாட்டி நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த கேப்பில், இது கொதி வர்ற கேப்பில் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க. அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி ஆகிடலாம். உளுந்து, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து ஊற்றிட்டு அதுவும் நல்லா சலசலன்னு கொதிக்கிறப்போ புளியை நல்லா ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சி சேர்த்துடுங்க. இப்போ பாசிப்பருப்பு சாம்பார் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் புளி சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிடலாம். கொத்தமல்லி தூவி பரிமாறணும். அவ்வளோதாங்க, சாம்பார் பர்ஃபெக்டான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு ஃப்ரைடே, பொங்கல் வச்சு சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார் வைங்க. வெண்பொங்கல் வச்சு அருமையாக அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கூடவே ஒரு வடையை வச்சு சர்வ் பண்ணுங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சாம்பாரோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வழுவழுப்பாக குழைவாக இல்லாமல், பாசிப்பருப்பு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்த உடனே இந்த மாதிரி கடகடன்னு மேக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.